வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கு. ஆனா இந்த ஜூன் மாதம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய அளவுல தீவிரம் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்சிகள்ல சில அதிருப்தி இருக்கு. யார் யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டக்கூடிய பல கட்சிகள் இன்று ஒரு அண்மை செய்தியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாமகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதாக தகவல் வருது. ஏற்கனவே அதிமுகவில் மாநிலங்களவை சீட்டு, ராஜ்யசபா சீட்டு அது குறித்து பேசுவதற்காக பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு எந்த அழைப்பும் விடுக்கல அப்படின்னு பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வருத்தத்துல இருக்கிறதாகவும், இந்த வருத்தம் என்ன ரியாக்ஷன் காட்ட போகுது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவுடன் கூட்டணி வச்சாங்க. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில பாமக இடம்பெற்றது. என்டிஏ கூட்டணியில அதிமுகவும் அந்த கூட்டணியில் இருந்தது, பாமகவும் கூட்டணியில் இருந்தது. அதன் பிறகு இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில பாஜக அதிமுக கூட்டணி இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாமக அந்த கூட்டணியில இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க ஒரு நெருடலான கேள்வியாகவும் இருக்கு. காரணம் என்னன்னா, மாநிலங்களவை சீட்டு விவகாரத்துல எங்களுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக பகிர்ற விஷயம் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இன்று என்ன பார்க்கிறோம் முக்கியமான செய்தி அப்படின்னா, பாமகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடுகிறார்கள். பெரும்பாலும் பாமக, தேமுதிக, தாவேக இணைந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்க போகிறது. இன்னொரு பக்கம் தேமுதிக அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. ஏற்கனவே சொன்னபடி அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி இருக்கணும். ஏற்கனவே பேச்சுவார்த்தையின் மூலியமாகவும் கடிதம் மூலியமாகவும் கொடுத்த வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி செய்யல. அப்படிங்கிறதுனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபமா, வருத்தமா, அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக திமுக பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் அடிபட்டது. ஏன்னா திமுக பக்கம் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இறந்த விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு ஒரு இரங்கல் செய்தி தீர்மானம் அந்த பொதுக்குழுல போட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் தளபதியார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசத்தோட ஒரு இணக்கத்தோட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றியை தெரிவிச்சிருப்பாங்க. இந்த பின்னணியில திமுகவுடன் தேமுதிக கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திமுக பக்கம் தேமுதிக போவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்முடைய கருத்து கணிப்பாகவும் இருக்கிறது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் திருமணம் முன்னின்று நடத்தியதே கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் மீது விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பற்றும் பாசமும் இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. திமுக மீதும் கலைஞர் மீதும் நேரடியாக எந்த விதமான ஒரு பெரிய விமர்சனமும் விஜயகாந்த் அவர்கள் வைத்தது கிடையாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் ரீதியாக முன்னெடுத்து இருப்பார். அந்த தனிப்பட்ட முறையில கலைஞர் எந்த விதமான விமர்சனமும் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்க மாட்டார். எந்த சலசலப்பும் திமுகவுடன் தேமுதிக மீது இல்லை அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நேரத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணிக்கு போகுவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதிகபட்ச வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்தோட தேமுதிக இணைவதற்கு தான் இங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவுடன் கூட்டணிக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எத்தனை தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்கும்? ஏன்னா தேமுதிக கிட்டத்தட்ட கூட்டணிக்கு போனா 20 தொகுதி கேட்பாங்க, 25 தொகுதி கேட்பாங்க. திமுகவில் கொடுக்க முடியுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதிங்கிறதெல்லாம் பிரித்து ஆல்ரெடி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அவர்கள் திமுக கூட்டணிக்கு போனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கின்ற தொகுதியை திமுகவால் ஒதுக்குவதற்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழலாக ஒரு டைட் பொசிஷன்ல இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரெண்டு பக்கம் யோசிப்பாங்க. நமக்கு திமுகவுடன் போன என்ன லாபம், தமிழக வெற்றி கழகத்துடன் போன என்ன லாபம், கட்சி ரீதியான வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆட்சி அதிகாரத்திற்கோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரம் பெறுவதற்கோ எந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல போவதற்கு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்துல பாமகவுக்கும் சரி தேமுதிகவுக்கும் சரி
மிகப்பெரிய வருத்தமும் ஒரு கசப்பும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறதுனால இரண்டு கட்சிகளும் பாமக அன்புமணி ராமதாஸும் சரி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கிறதுல தீவிரமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதே நேரத்துல இன்றைக்கு பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பாமகவுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பேச்சுவார்த்தையில ஈடுபடுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து நிச்சயமாக நம்ம திமுகவை வீழ்த்தணும், மிகப்பெரிய எதிர் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக நம்ம அமைத்து திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய பெரிய அஜெண்டாவே இருக்குது. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் தலைமையில மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைகின்ற போது விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த மாசு, விஜயகாந்த் உயிருடன் இருந்து ஒரு அரசியல் பிரவேசம் செய்கின்ற போது அதிரடியாக அரசியல் களத்துல விஜயகாந்த் அவர்கள் களமாடிய போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள், தேமுதிகனுடைய தொண்டர்கள் இன்றளவும் தேமுதிகவை விஜயகாந்த் இல்லைனா கூட பரவாயில்ல, கட்சியை விசுவாசமாக பார்க்கின்ற தேமுதிக தொண்டர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்கள் தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி வைக்கின்ற போது விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே அந்த ஒரு மாஸ் லீடராக இருந்ததுனால விஜய்க்கும் அந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்து, ஒரு அரசியல் கட்சி பிரவேசத்துல விஜய் அவர்கள் தீவிரமான முழு நேர அரசியல்வாதியாக மாறுகின்ற இந்த சூழல்ல விஜயகாந்த் அவருடைய தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் விஜய் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய முழு நேர அரசியல்வாதியாக வரக்கூடிய விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் ஒட்டுமொத்தமான தொண்டர்களை இணைக்கின்ற போது ஒரு மிக கூட்டணியாக, மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக தொண்டர்கள் பலத்தை மிகப்பெரிய அளவில் நிரூபிக்கக்கூடிய வகையில ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் கணிப்பாக இருக்கிறது. பாமக அன்புமணி ராமதாஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிற இந்த சூழல்ல உறுதியான ஒரு கூட்டணி இறுதியாக முடிவாக இந்த கூட்டணி அமையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவும் பாமகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கிறதுல பெரிய அளவில் இணக்கம் காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகுது. அதற்காகத்தான் விஜய் அவர்கள் பொறுத்திருந்து காய் நகர்த்துகிறார். இப்ப ஜூலை மாதம், அதாவது ஜூன் இறுதியிலேயோ ஜூலை முதல் வாரத்திலேயோ விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளிலும் நேரடியாக தொண்டர்களையும் ரசிகர்களையும் நிர்வாகிகளையும் நேரில் சென்று சந்திப்பதற்கும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகின்ற, கூட்டணி நிலைப்பாடு ஏற்படுகின்ற இந்த சூழல்ல இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அதிரடி களத்துல கூட்டணியை யார் மெகா கூட்டணியாக அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அரசியல் மன்றத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசினாலும் மெகா கூட்டணியை அமைக்கணுங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தற்போது வரக்கூடிய ஒரு அண்மை செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில பாமகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உறுதி செய்யப்படும். தேமுதிகவுடன் கூட தமிழக வெற்றி கழகம் உறுதியான கூட்டணியை உருவாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சில புள்ளிகளிடம் விசாரித்த போது நாங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய தலைமையில கூட்டணிக்கு சில பேச்சுவார்த்தையில போய்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களுடன் கைகோர்த்து எங்களுடைய கொள்கை கோட்பாடுக்குள்ள ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் நாங்கள் அவர்களோட இணைந்து இணக்கமான ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், அதற்காக நாங்கள் வெயிட் பண்றோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளை கூட்டணி பற்றி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்ல போவது யார், ஆட்சி அமைக்க போகுது யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, திமுக மெகா கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில தேமுதிகவை இழுப்பதற்கும் தேமுதிகவை கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே ஒரு தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை ஒரு செய்தியாளர் சந்திப்புல விஷயம் சொன்னார். நாங்க தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிப்படையாக அறிவித்த அந்த செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில தேமுதிக திமுகவுடன் இணைய போகிறதா, தாவேகாவுடன் இணைய போகிறதா அப்படின்னு பார்க்கின்ற வேளையில தமிழக வெற்றி கழகத்தோடு தேமுதிக இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக வரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மெகா கூட்டணி அமைத்தால், அவருக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் அந்த வெற்றி வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.